இந்த உலகம் வலிமையானவர்களுக்கு சொந்தமானது என்று பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. இந்த உலகம் அறிவாளிகளுக்கு மட்டுமே சொந்தமானது. ஒரு மனிதன் நினைத்தால் வெறும் அறிவை மட்டுமே ஆயுதமாக வைத்துக்கொண்டு ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தையே வேரோடு பிடுங்கி எறிய முடியும் என்பதற்கு வரலாற்றில் ஒரு சான்று உண்டு. அவர்தான் விஷ்ணுகுப்தர். அவரை சாணக்கியர் என்றும் கௌடோலியர் என்றும் மக்கள் கொண்டாடுகின்றனர். இந்தியாவின் மெக்கையவள்ளி என்று அழைக்கப்படும் இவரின் வாழ்க்கை வெறும் வரலாறு அல்ல, அது ஒரு மாபெரும் பாடம். அவர் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனம், ஆனால் நாட்டின் நலனுக்கு ஒரு அரண். கிமு 4ஆம் நூற்றாண்டு இந்தியாவின் மகத நாடு நந்த வம்சத்தை சேர்ந்த தனநந்தன் என்னும் மன்னனின் பிடியில் இருந்தது. அவன் செல்வ செழிப்பில் மிதந்தான், ஆனால் ஆணவம் கொண்டவனாக இருந்தான். ஒரு முறை ஒரு தான நிகழ்ச்சியில் முதன்மை பேராசிரியராக இருந்த சாணக்கியரை அவரது தோற்றத்தை வைத்து அவமதித்து அவையிலிருந்து வெளியேற்றினான் தனநந்தன். கீழே விழுந்த சாணக்கியரின் தலைமுடி அவிழ்ந்தது. அந்த அவையில் அவர் கர்ஜித்தார், எந்த ஆணவத்தால் என் சிகையை அவிழ்த்தாயோ அந்த உன் நந்த வம்சத்தையே வேரோடு அளிக்கும் வரை நான் என் தலைமுடியை முடிக்க மாட்டேன். இது ஒரு தனி மனிதனின் கோபம் அல்ல, ஒரு சாம்ராஜ்யத்தின் அழிவிற்கான தொடக்கம். ஏனெனில் சாணக்கியரின் அகராதியில் மன்னிப்பு என்ற வார்த்தையே கிடையாது, வெற்றி ஒன்றுதான் இலக்கு. தனது சபதத்தை நிறைவேற்ற ஒரு சரியான தலைவனை தேடினார் சாணக்கியர். அப்போதுதான் சிறுவன் சந்திரகுப்தனை சந்தித்தார். ஒரு சாதாரண வேட்டைக்காரனின் மகனை அகண்ட பாரதத்தின் சக்கரவர்த்தியாக்கியது சாணக்கியரின் தீர்க்க தரிசனம். அந்த சிறுவனை தத்தெடுத்து தட்சசீலத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு அவனுக்கு போர்க்கலைகள் மட்டுமல்ல, அரசியல், தந்திரம், பொருளாதாரம், உளவியல் என அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார் சாணக்கியர். ஒரு சிற்பி என்றால் சந்திரகுப்தன் அவர் செதுக்கிய மிகச்சிறந்த சிலை. ஆரம்பத்தில் சந்திரகுப்தனும் சாணக்கியரும் நேரடியாக மகதத்தின் தலைநகரை தாக்கினார், ஆனால் படுதோல்வி அடைந்தனர். காட்டில் ஒளிந்து கொண்டிருந்த போது ஒரு தாய் தன் குழந்தைக்கு சூடான கஞ்சியை ஊட்டுவதை கவனித்தார் சாணக்கியர். அந்த குழந்தை கஞ்சியின் நடுப்பகுதியில் கை வைத்து சுட்டுக் கொண்டது. அந்த தாய் சொன்னால், சாணக்கியனை போல நடுவில் கை வைக்காதே, ஓரத்தில் இருந்து குடி. சாணக்கியருக்கு புரிந்தது, எதிரியின் பலமான மையப்பகுதியை தாக்குவதை விட சுற்றியுள்ள சிறிய பகுதிகளை ஒவ்வொன்றாக கைப்பற்ற வேண்டும் என்பதே அந்த தந்திரம். அதன் பின் அவர்கள் தோல்வியை காணவில்லை. தந்திரம், ஒற்றற்படை, ராஜதந்திரம் என அனைத்தையும் பயன்படுத்தி தனநந்தனை வீழ்த்தினார் சாணக்கியர். சந்திரகுப்த மௌரியரை இந்தியாவின் பேரரசராக அரியணையில் அமர்த்தினார். மௌரிய பேரரசு உருவானது. ஆனால் சாணக்கியர் அதிகாரத்தை விரும்பவில்லை. தான் ஒரு அமைச்சராக இருந்து ஒரு மாபெரும் தேசத்தை கட்டமைத்தார். அவர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் என்பது வெறும் புத்தகம் அல்ல, அது அதிகாரத்தை கைப்பற்றி அதை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு கையேடு. இது இன்று உலகெங்கிலும் உள்ள அரசியல் மற்றும் பொருளாதார நிபுணர்களுக்கு ஒரு பைபிளாக திகழ்கிறது. சாணக்கியர் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான். உன் பலவீனம் உன் உருவத்தில் இல்லை, உன் அறிவில் தான் இருக்கிறது. ஒரு சாதாரண பிராமணராக இருந்த உலகமே வியக்கும் ஒரு பேரரசை உருவாக்கிய அந்த மகா ஞானியின் தந்திரங்கள் இன்றும் நம் வாழ்வில் வழிகாட்டியாக இருக்கின்றன. தோல்வியை கண்டு துவண்டு போகிறீர்களா? சாணக்கியரை நினையுங்கள். ஏனெனில் ஒருவனின் அறிவும் பொறுமையும் சேரும்போது அங்கு வரலாறு பிறக்கிறது. சாணக்கியரின் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் செய்யுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.